இரவு பகல் பார்க்காம நீங்க உழைக்கிறீங்க. ஆனா உங்களுக்குன்னு தனியா ஓய்வறை இல்லைன்னு பலரும் கவலைப்படுறதா எனக்கு செய்தி வந்துச்சு. பல பேர் இடத்துல சொன்னாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரத்யேகமாக 300 சதுர அடி அளவில் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மற்ற கோரிக்கைகள் படிப்படியாக நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்கள் இருந்தும் வெளிநாடுகள் இருந்தும் வர்றவங்களுக்கு சென்னை தான் இந்தியாவிலேயே கிளீன் சிட்டி தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் கிளீன் சிட்டின்னு சொல்லணும். அதுக்கு நீங்க எல்லாரும் துணை நிற்கணும். இந்த நிலையை நாம் உடனே அடைஞ்சிட முடியாது, எல்லாம் தெரியும். ஏன்னா நடைமுறையில எவ்வளோ சிக்கல்கள் தடைகள்லாம் இருக்கு. அதை நான் மறுக்கல, அதை நான் நிச்சயமாக மறுக்கல. இருந்தாலும் நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இப்போ கூட சமீபத்தில் அந்த ஜெர்மனி நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு வெளியிட்ட உங்களில் ஒருவன் பதில்கள் வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன், பொது இடங்களில் தூய்மை பேணக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின் நம்ம மக்களுக்கு வரணும்னு சொன்னேன். பொதுமக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாம நடந்து போறக்கூடிய பாதை கொஞ்சம் தூய்மையற்று இருந்தாலே முகச்சுளிப்போடு கடந்து போவோம். ஆனா தூய்மை பணியாளர்களோ நாம அன்றாட தேவையில்லைன்னு தூக்கி எறிகிற கழிவுகளை அப்புறப்படுத்துறாங்க. இவங்களை கொஞ்சம் நினைச்சு பார்த்து அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்காம பொது இடங்கள்ல கழிவுகளை கொட்டுறது, அது மாதிரி செயல்கள் எல்லாம் செய்வது நியாயமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். சிலரெல்லாம் வீட்டில இருந்து குப்பை தொட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்து குப்பை தொட்டியில் விழுந்து போடாம அங்கிருந்து தூக்கி எறிகிறது, அப்படியே பக்கத்தில் போட்டுறது, தூரத்துல இருந்து தூக்கி வீசுவாங்க. இந்த பழக்கத்தை எல்லாம் ஈஸியா மாத்திக்கலாம். எதிர்காலத்தில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இருப்பது போல மக்கள் அனைவரும் சுய ஒழுக்கத்தோட 100 விழுக்காடு கடைபிடிப்பாங்க. குப்பைகளை ஒழுங்கா தரம் பிரிச்சு போட்டு தூய்மை பணியாளருடைய சுமை பெருமளவில் குறையணும். தூய்மை பணியாளர் என்பது மற்ற எந்த பணியையும் போன்ற பணியாக கருதப்படுகிற அளவுக்கு இவங்களுடைய கண்ணியமும் முறையான பணி சூழலும் உறுதி செய்யப்படணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கான முன்னெடுப்புகளை திட்டங்களாக உருவாக்கி செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் இவங்களுக்காகன்னு சொல்லலை, பொதுவாக ஒரு சமூகமா நம்ம ஒழுக்கம் மேம்படணும்னா அக்கறையோடு சொல்றேன். நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க நடந்துப்பாங்க. நாம கரெக்டா நடந்துக்கிட்டா அடுத்து வரக்கூடிய தலைமுறை இன்னும் பெட்டரா நடந்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகமா நம்ம நகரணும்னு நான் விரும்புகிறேன். என்னுடைய கனவு உங்க வாழ்க்கை தரம் முன்னேறணும், உங்களுடைய உடல்நலம் பாதுகாக்கப்படணும், உங்க பசங்க நல்லா படிச்சு உயர்ந்த பொறுப்புகளுக்கு வந்து உயரணும், அதில் வந்து உட்காரணும். கடந்த ஆண்டு ஒரு செய்தி வந்துச்சு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த துர்கா என்ற ஒரு பெண், தூய்மை பணியாளருடைய மகள். அவங்க படிச்சு குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று நகராட்சி ஆணையரா பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நான் விரும்பக்கூடிய முன்னேற்றம். எதிர்காலத்தில் உங்க பசங்களும் படிச்சு முன்னேறி பெரிய அதிகாரிகளா பொறுப்புக்கு வரணும். அவங்களுக்கு நான் பணி நியமன ஆணைகளை தரணும். இதுக்காகத்தான் தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். சுய ஒழுக்கம் இல்லாமல் முழுமையான வளர்ச்சியோ சமூக மேன்மையோ அடைவதற்கு சாத்தியமே கிடையாது. அரசு தன்னுடைய கடமையை செய்யும், மக்களும் பொறுப்பாக இருந்து
பொது இடங்கள்லையும் நம்ம மனசுகளையும் தூய்மையாக வச்சுப்போம். இதுக்காக தொடர்ந்து உழைப்போம். தன்னலம் கருதாத பணியாளர்களின் சேவையை போற்றுவோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.